உற்சாகமாக ஆராதிக்க துதிக்கபடி எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, துதிக்க நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் சீக்கிரமாக கூடி வரபடி ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க பிரசன்னத்தால எங்க நிரப்புபடி உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்துல கூடமாப்பா உங்க சமூகத்துல ஆர்வத்துடன் உண்மை ஆராதிக்கபடி துதிக்கபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் யெகோவா ஈர ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்த காரியங்கள் அற்புதமானது, அதிசயமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேன், பணிந்து குனிந்து துதிக்கின்றேன், பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேன், பணிந்து குனிந்து துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். கன்மலையே உம்மை துதிக்கின்றேன், கர்த்தாதி கர்த்தாவை துதிக்கின்றேன், கன்மலையே உம்மை துதிக்கின்றேன், கர்த்தாதி கர்த்தாவை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். ஜீவனே உம்மை துதிக்கின்றேன், ஜீவனை தந்தவரை துதிக்கின்றேன், ஜீவனே உம்மை துதிக்கின்றேன், ஜீவனை தந்தவரை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், ராஜாதி ராஜாவை துதிக்கின்றேன், இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், ராஜாதி ராஜாவை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன், யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கின்றேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் உம்மை துதிப்பேன், உம்மை துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதி
துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஈரே உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கின்றேன். ஓ ஹalleluya. நம்ம அவரை துதிக்கலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருங்க. உங்க சிச்சுவேஷன்ஸ் அவர் அறிந்திருக்கிறாரு. ஹalleluya. உங்க சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாக்கோபு, ரேச்சல் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இரண்டாவது குமாரன் பிறக்கும் போது ரேச்சலுக்கு பயங்கர கஷ்டம், துன்பம், வலி, முடியல. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பெற்று எடுத்து கொடுத்த அந்த வேலைக்கார கூட இருக்கவங்க, உனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு மகனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனா ரேச்சலோட வாயில என்ன தெரியுமா அவர் வந்துச்சு, இந்த மகன் வருத்தத்தின் குமாரன் என்று பெனோயின் என்ற ஒரு பேர் வைத்தார்கள். ரேச்சல் அவங்க பேரை வச்சுட்டு மரித்த உடனே யாக்கோபு வந்தாரு. ஜேக்கப் அந்த குழந்தைய பேரை கேட்ட உடனே யாக்கோபுக்கு பயங்கர கஷ்டம்தான். மனைவி இறந்துட்டாங்க, சூழ்நிலைகள் சரியில்லை, கஷ்டம்தான். ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, அந்த குழந்தைக்கு பெஞ்சமின் என்ற ஒரு பேரு வைத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் என்றா, the son of my right hand, வலது பாரசத்தின் குமாரன். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கும் ஜேக்கப்புக்கும் ரேச்சலுக்கும் ஒரே சிச்சுவேஷன் தான். சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான், பிரச்சனையான சூழ்நிலை தான், வருத்தமான சூழ்நிலை தான். என்ன, நான் என்னோட குழந்தை பிறந்துருச்சு என்ற ஒரு சந்தோஷத்துல அந்த வலி இல்ல, அந்த தாங்க முடியாம ப்ராப்ளமா இருக்கும் போது ரேச்சல் அறிக்கையிட்டது, இவன் ஒரு வருத்தத்தின் குமாரன். ஹல்லேலூயா. அது பேர் வைத்த மாதிரியே அவங்க பேர் வச்ச உடனே அவங்க இறந்துட்டாங்க. ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, அவருக்கு அதே சிச்சுவேஷன் தான், அவருக்கு கஷ்டம் தான். மனைவி, அவர் அதிகமாக நேசிச்ச ஒரு மனைவி ரேச்சல். அந்த ரேச்சல் மரித்த உடனே அவரால் தாங்க முடியல, அவர் வருத்தமாக இருக்கிறார். ஆனா அந்த வருத்தமான சூழ்நிலையில கூட அந்த மகனுக்கு பெஞ்சமின் என்ற பெயர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா, அந்த வலது பாரசின் குமாரன் என்று அந்த மகன் என்ன பண்ணா, யாக்கோபு மரிக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த பெஞ்சமின் என்றனா யாக்கோபுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து செயல்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் என்ன? ஹல்லேலூயா. உங்க காரியங்கள், உங்க பிரச்சனைகள் என்ன? நீங்க அறிக்கையிடுகிற விசுவாசமான காரியங்கள் என்ன? ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாருக்கும், நான் நினைக்கிறேன் அவங்க சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது, என் சிச்சுவேஷன் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க தேவனிடத்துல முறையிடுகிற விசுவாசம் எப்படியாப்பட்டதாக இருக்கின்றது? நீங்க விசுவாசமாக பெஞ்சமின் என்ற பெயர் வைக்கிறீங்களா, இல்ல வருத்தத்தின் குமாரன் என்று பெயர் வைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், இல்ல நம்மளோட வேலைகள் சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், என்ன வேணாலும் சரியில்லாம இருக்கலாம். அதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பேருக்குன்னா, என்னோட ரைட் ஹேண்ட் என் கூடவே இருக்க போறான் என்று நீங்க விசுவாசிக்கும் போது அதே போல ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்ல இது வருத்தத்தின் மகன், வருத்தத்தின் குமாரன், இவன் ரொம்ப வருத்தம் கொடுக்குறான், எனக்கு சரியில்லை அப்படிதான் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு முடிவு மோசமாக இருக்குங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன்ஸ் நல்லா அறிந்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்க அதை எப்படி விசுவாச அறிக்கை இடுகிறீர்களோ அது அப்படியாகவே மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஃபியூச்சர் டிசிஷன் ஆண்டவர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். அவர் எலியாவின் தேவனாக இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய
அவரு மகா பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை நம்ம கோரஸை பாடிட்டு நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பெஞ்சமீனை விரும்புறீங்களா இல்ல பெனோமீனை விரும்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சிச்சுவேஷனை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. ஒரு யங்ஸ்டர் என்ன பண்ணாராம், ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு ஜோசியத்தை கேட்டாராம், நான் நினைச்ச காரியம் நடக்குமா? இப்ப அவன் கண்டிப்பா நடந்துரும், இந்த நடந்துரும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் நினைச்சது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஏன்னு சொன்னானா. ஹல்லேலூயா. உடனே அந்த ஜோசியக்காரர் கோபம் வந்துச்சு, ஆஹா நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆனா நம்ம பரம பிதா ஒன்னு வாக்கு பண்ணார்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரம பிதா, அவர் வாக்கு பண்ணார்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாயில வர விசுவாச வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட நீங்க சொல்லும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அதை செய்து முடித்து தருகிறவராக இருக்கிறார். பெனோமினா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உடனடியாக முடிவு. பெஞ்சமீனா நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வலது பாரசத்தின் குமாரனை, ஹல்லேலூயா, உனக்கு ரைட் ஹேண்டாக உன் சிச்சுவேஷன்ஸை மாத்தி ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்து கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்கபடி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா? கடைசியாக இந்த பாடலை பாடிட்டு நம்ம கர்த்தர் சமூகத்துல விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்க என்ன தூக்கி நான் கடல்ல குச்சா கூட என்ன நடக்கும்? மீனை கொண்டு என்ன? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடலாமா? பாடிட்டு நம்ம முடிக்கலாம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் வெகளாக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்து நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் வெகளாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் வெகளாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் வெகளாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் வெகளாக்கினி ஜுவாலையே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவர்ட்ட உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தப்பா, உங்க சித்தத்தை செய்யப்பா, உங்க ராஜ்யத்தை கட்டப்பலோ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீங்க அற்பமான எங்களை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறீங்க. அந்த அற்பமானவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த அருமையான இந்த நேரத்துல அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபையை கொடுத்தீங்க, தயவை கொடுத்தீங்க. நன்றிலோ. தொடர்ந்து எங்களோட பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்க ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசத்தின் படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. ப்ளீஸ் பீ சீட்டட். நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து யார் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 13 உவமைகளை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல நிலம் விதைக்கப்படுவது, பிசாசவன் களைகளை விதைத்து போடுவது, கடுகு விதை, இது மாதிரி 13 உவமைகளை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து அந்த உவமைகள் மூலமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் ஒரு உவமை எடுக்க விரும்புகிறேன். அதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 51 வரைக்கும் வாசிப்போம். அன்புள்ள இயேசுவே, நீர் இந்த வசனங்கள் மூலமாக உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எடுத்து வாசிப்போமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 51 வசனம் வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. 51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்ற, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசித்து அதை தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமா? அறிந்து கொண்டால் நிச்சயமாய் ஆம் ஆண்டவரே, நாம் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல திரும்பி 47ஆவது வசனத்தை வாசிங்களேன். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மீனவன் வலையை கடலில் போடுவான் என்றால் அந்த கடலில சகல விதமான மீன்களும், ஒரு டைப் மீன் அல்ல, பல டைப் மீன்கள் அந்த என்ன செய்யும், அந்த வலையில வரும்.
அதை எல்லாம் சேர்த்து வாரிக்கொண்டு அவன் என்ன செய்வான்? படகுல கொட்டுவான். அடுத்தது வாசிங்க. கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அதன் பிறகு அவன் என்ன செய்வான்? கரையில வந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து நல்லதெல்லாம் என்ன செய்வான்? கூடையில வச்சுட்டு ஆகாதவைகள், நல்லா பாருங்க, நல்ல வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். நல்லவைகள் ஆகாதவைகள், நல்லவைகள் ஆகாதவைகள், நல்லவைகளை மாத்திரம் அவன் என்ன செய்கிறான்? அதை சேர்த்து கொள்கிறான், கூடையிலே சேர்த்து கொள்கிறான். ஆனால் ஆகாதவைகளை என்ன செய்கிறான்? எரிந்து போடுகிறான். அடுத்தது வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமா, உலகத்தின் முடிவிலே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பிலே அந்த பிரிப்பு, அந்த பொல்லாதவர்களை தேவன் பிரிப்பார், நல்லவர்களையும் பிரிப்பார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தனியா இருப்பாங்க, பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் தனியா இருப்பாங்க. அவர்களை அக்னி சூளையிலே, அதாவது நரகத்துக்குள்ளாக தள்ளுவார்கள் என்பதுதான் இதனுடைய வசனத்தினுடைய. அடுத்தது வாசிங்க. இதெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சகலவித மீன்கள், சகலவித மீன்கள் என்று சொன்னால் இதோ சபைதான். சபையிலே சகலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறவர்கள் இருக்காங்க, விசுவாசியாத இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அரைக்குறையா இருக்கிறவங்க, கொஞ்சம் நம்பினவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, ஞானஸ்தானம் பெறாதவங்க, ஒப்பு கொடுத்தவங்க, ஒப்பு கொடுக்காதவங்க, எல்லாமே சபையில இருக்கதான் செய்கிறார்கள். பலதரமான விசுவாசிகள் இருக்கிறது தான் சபை. அதனால சபையில ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வலைய போட்டு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு சபையில வைக்கிறாரு. சகல விதமான குணங்களை உடையவர்கள் தான் சபையில இருக்கிற விசுவாசிகள். நம்முடைய சபையிலே நாம் எப்படிப்பட்ட மீன்களாய் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிறோம்? உலகத்தின் முடிவுல எப்படி தேவன் பிரிக்கிறாருன்னு பாருங்க. நல்லவைகளை கூடைகளை சேர்க்கிறாரு, ஆகாதவைகளை எடுத்து என்ன செய்கிறார்? அவர் தூக்கி எறிகிறார். ஆகினால நல்லவைகள் ஆகாதவைகள், ஆகினாலே நாம் எப்படிப்பட்ட மீன்களாய் இருக்கிறோம் என்பதை தான் இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். நம்மை அடையாளம் நாம் கண்டு கொள்வோம். நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஆம், நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்களை அடையாளங்களை காணும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, முதலாவது காரியம், சகலவித மீன்களையும் இழுக்கும் ஒரு ஊழியம் இருக்கும் என்றால் அதுதான் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் சுவிசேஷம் கேட்ட பிறகு எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை ஊழியத்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அனுபவம் என்ன தெரியுங்களா? 2 படகுகள் முழுக்கத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அதன் பிறகு அவனுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார்? உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். அப்போ பேதுரு முதல்ல அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவன் வலைய போடுறான். முதலாவது வலையில 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 2வது ஒரு வலைய போடுறான், அதுல 5000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள், அல்ல எத்தனை பேர் சபைக்கு வந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனா பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரலாம். உங்க வீட்டுல கூட கூடும் பொழுது அக்கம் பக்கத்துல இருந்து நிறைய பேர் உங்களுடைய வீட்டுல கூடி அந்த ஜெபத்துக்கு வரலாம். ஆனாலும் கூட அதுல எத்தனை பேர்கள் முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள்? எத்தனை பேர் அங்கிருந்து ஒரு, அதாவது எப்படின்னா அவங்க அரைங்குறையுமாய் இருந்து அங்கிருந்து விசுவாசத்தை விட்டு, அல்லது முழுமையாய் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அல்லது உலக கவலைகளினாலே, அல்லது தங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் இயேசு விட்டு அகன்று போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது சொற்பமான ஜனங்கள் தான் கர்த்தருக்குள் வருவார்கள். பெரும்பாலான ஜனங்கள் இயேசு விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா கேட்டுக்கு போற வாசல் எப்போதுமே விசாலமா இருக்கும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும்னா நெருக்கமான வாசல்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம சபையில கூட பாருங்களேன், சீக்கிரமாய் வருவர்கள் உண்டு, தாமதமாய் வருவர்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம இடத்துல பல குணாதிசயங்களுடையவர்கள் இருக்கீங்க. சில பேர் என்ன செய்ய முடிவிலே வருகிறவர்களும் உண்டு. இப்படியாய் பல நம்ம சபையில் நிறைய பேர், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எப்படிப்பட்ட நாம் மீன்களாய் இருக்கிறோம். வலை நிறைந்த போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் அதுல 90% யாரும் நிலைத்திருக்க மாட்டாங்க. 10% மாத்திரமே அதுல நிலைத்திருப்பார்கள். அதுல 90 பேர் என்ன செய்வாங்க, அதுல இருந்து ஆண்டவர் பிடிச்சாலும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டாலும், அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பை உணர்ந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உலகத்தின் மாயில சிக்கி அவங்க அங்கிருந்து என்ன செய்வாங்க, இயேசுவை விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா சபையிலே ஆண்டவர் ஏன் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால், சபை உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு இடம். இங்கு சத்தியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார், அவர் அன்பை கற்றுக் கொடுக்கிறார், அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படியாய் செய்கிறார், உங்களுக்கு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சபையில உங்களை கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, சபையிலே உங்களை வளர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது உங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம், சபை என்பது உங்களை வளர்க்கிற ஒரு இடம், உங்களை புஷ்டியாய் மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சபை. அல்லேலூயா. மத்தேயு 13:48 நம்ம வாசிப்போமே. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். பாருங்க, இதுல நல்லவைகள் ஆகாதவைகள் 2 காரியம் சொல்லப்படுகிறது. நல்ல மீன்கள், ஆகாத மீன்கள். ஹல்லேலூயா. நல்ல மீன்கள் என்பது சபைக்கும் போதகருக்கும் ஆதரவாய் நிற்பார்கள். ஆனால் ஆகாதவர்கள் எப்படி இருப்பாங்க, சபைக்கும் போதருக்கும் எப்போதும் எதிர்ப்பாக தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த சபையில இதுதான் ஆண்டவர் பிரித்து எடுக்கிற ஒரு காரியம். ஆனாலும் கூட சபை ஊழியம், போதகர் ஊழியம் கடுமையான ஒரு ஊழியம். இவைகளை பிரித்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவைகள் ஆகாதவைகளை பிரித்து எடுக்க வேண்டும். அப்போ ஊழியம் ரொம்ப கடினமானது, கஷ்டமான ஊழியம். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல உபவாசிக்கணும். அப்பதான் அடையாளம் போதகரே காண முடியும். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல மீன்களாக தான் காணப்படுவார்கள். ஆனா சில மீன்கள் விஷம் நிறைந்த மீன்களாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்மை பாதிக்கக்கூடிய மீன்களாயிருக்கும், கெடுக்கக்கூடியதாயிருக்கும். ஆனால் அடையாளம் காணணும்னா நம்ம ஜெபத்தினாலும் உபவாசத்தினால்தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய யாரையும் என்ன செய்ய முடியாது, ஆகாத மீன்கள் எது, நல்ல மீன்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது நாம் வாசிக்கிறோம், நல்லவைகளை கூடைகளிலே சேர்ப்பார்களாம். பிடிக்கப்பட்ட மீன்கள்ல நல்ல மீன்களையும் ஆகாதவைகளையும் பிரித்தெடுத்து இயேசு யார் முழுமையாய் ஏற்றுக்கொண்டார்களோ நல்லவர்கள் ஆகாதவர்கள் பிரித்தெடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நல்ல மீன்களை என்ன செய்வாங்க, கொண்டு அந்த நல்ல மீனை யாரு நம்ம பார்க்கும்போது ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:24 வாசிங்களேன். இங்க ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து, நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த யாருன்னா வந்தான் பர்னபா. ஹல்லேலூயா. பர்னபாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இவன் நல்ல மீனாம், நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்களை கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நல்லவனால அநேகர் சபைக்கு வர்றாங்க, அநேகர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்க. இதுல இருந்த நல்ல மீன் எது, கெட்ட மீன் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல மீன் என்ன செய்யும், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும். ஆகாத மீன்கள் என்ன செய்யும், அது தெரியாது எனக்கு. ஆனா பர்னபாவை குறித்து வாசிக்கும் போது நல்ல மீன், வேதம் சொல்லுகிறது அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும்
நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் நல்ல மீன். நீங்க எப்படிப்பட்ட மீன்? உங்களை அடையாளம் காணும்படியாய் கர்த்தர் நினைக்கிறார். அதான் சொல்றா, உங்களோட பேசிட்டு போற. நீங்க எப்படி இருக்கீங்க? என் மேல கோவிச்சுக்கினாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. பேச வேண்டிய நேரத்துல பேசணும், உணர்த்த வேண்டிய நேரத்துல உணர்த்தணும். அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் ஆறுதலின் மகன் என்று இவன் அழைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்றும், பர்னபா என்றால் உற்சாகம் முட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் ஆத்துமாக்களை கொண்டு வந்தா போதகருக்கு உற்சாகமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரும் ரொம்ப உற்சாகப்படுவார். நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து ரொம்ப உற்சாகப்படுவார். ஏன்னா அவர் அற்புதம் பெருகும். ஹல்லேலூயா. அவருடைய மக்களிடையே விசுவாசம் பெருகும், அவருடைய வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. ஆகினாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பை போல கனி கொடுக்கிற ஒரு செடியாய், திராட்சை செடியாய் நீ இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்கரேஜர். ஹல்லேலூயா. பர்னபா நம்ம வாழ்க்கையில பர்னபாவை போல நம்ம யார சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்ம மனுஷன் வேணா சொல்லலாம், முரளி ரொம்ப நல்லவன் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லணும் நல்லவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லலைனாலும் ஜெயா சொல்லணும், எங்க வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, மனிதனுடைய சாட்சியை விட எனக்கு ஒரு சாட்சி உண்டுன்னு சொன்னார். அது யாரு? பிதாவின் சாட்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு திருமண பந்தத்திலே வேணுமானால் ஜெயா விட்டு கொடுக்காம என் கணவன் நல்லவர் என்று சொல்லிவிடலாம். ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு சாட்சி உண்டு என்றால் அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி. ஹல்லேலூயா. ஆகினாலே பர்னபாவை பார்க்கும் போதே அந்த சபையினருக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும். ஆகாத மீன்களா, நல்ல மீன்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. ஆகாத மீன்கள் எல்லாம் பற்கடிப்புள்ள ஒரு இடத்துக்கு போவோம். நீங்க எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே அடையாளம் கொள்ளுங்கள். அறிந்து கொண்டீர்களா? ஆம், நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, ஆகாதவர்கள் யார்? நம்ம எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லா இச்சைகளுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வணங்கா கழுத்துள்ளவர்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம் பிடரியை கடினப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த சரீரம் தான். ஹல்லேலூயா. இந்த சரீரம் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில்லை. இந்த சரீரம் தான் உலக காரியங்களை இச்சிக்கிறது. இந்த சரீரம் தான் அனித்தியமானகளை விரும்புகிறது, ஆகாதவைகளை விரும்புது, அனித்தியமான சந்தோஷங்களை எல்லாம் விரும்புகிறது. ஆனால் இந்த சரீரத்தை தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இவன் சொல்றான், ஆண்டவருக்கு நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆராதனையின் நாள் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருச்சிங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, முரளி பாருங்க, ஆபீஸ் போனோம்னா காலையில ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு 6 மணிக்கெல்லாம் குளிக்க போயிடுவார். நம்ம 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். 6 மணிக்கு மேல முரளியை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. முரளி கேன்ற வார்த்தையே அங்க வராதுங்க லேப்டாப்ல. ஏன்னா உடனே குளிச்சுட்டு கரெக்டா போயிடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில அப்படி நம்ம சபைக்கு வரணும்னா நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கி இயர்லி மார்னிங் ஏஞ்சி ஜெபம் பண்ணி, நம்ம பர்சனல் ஜெபம் பண்ணா சபைக்கு வரக்கூடாது. பர்சனல் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பர்சனல் ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு அதன் பிறகு சபைக்கு வர வேண்டும். அது மிகுந்த உற்சாகம், ஆவிக்குரிய காரியங்களா இருக்கும். சரி, எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே.
அதுக்கப்புறம் வாசிங்க. இன்னொரு வசனம் ஏசாவை குறித்து இருக்கும் பாருங்க. ஏசாவை குறித்து, ஏசா ஆகாதவன் என்று வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் இருக்கா? அவன் சிரேஷ்டபுத்திர பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பின போது அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். எந்த வசனமா? 16வது வசனம். வாசிங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாக்கியத்தை விற்றுப்பட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. சீர்கெட்டவனாக என்று இடத்துல இருக்கிறது. அது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது ஆகாதவனாக காணப்பட்டிருக்கும். சரி, ஆகாதவன் என்றால் இங்கிலீஷ்ல என்ன அது கொடுக்கப்பட்டிருக்குன்னா டிஸ்குவாலிஃபைட் என்று அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்ட. டிஸ்குவாலிஃபைட் அதாவது ஆகாதவன், அதுக்கு பாத்திரன் இல்லாதவனாக அவன் மாறி போய் விடுகிறான். அதுக்கு தகுந்தவனாய் இல்லாதபடி அவன் மாறி போய் விடுகிறான். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆகாதவனாய், பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க தகுந்தவனாய் இல்லாமல் மாறி போய் விடுகிறான். அதாவது இந்த இடத்துல சீர்கெட்டவனாக போடப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 1987 வருஷத்துல ஒரு ஒலிம்பிக் போட்டியானது நடந்தது தென்கொரியாவுல. அப்ப எல்லாரும் போய் கலந்து கொண்டாங்க. அதே சமயத்துல 2 பேரும் கூட என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் அமெரிக்காவில இருந்தும் இன்னொருத்தர் கனடால இருந்தும் கலந்து கொண்டாங்க. என்ன பந்தயத்துல கலந்து கொண்டாங்கன்னா 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல கலந்து கொண்டார்கள். அதுல பென் ஜான்சன் என்கின்றவர், அவர் கனடா சார்பில் இருந்தும், அதே போல கேரல் லூயிஸ் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் அமெரிக்காவின் பகுதியிலிருந்து பங்கெடுத்து அவர்கள் 100 மீட்டர் போட்டியில பங்கு கொண்டாங்க. அவங்க அநேக போட்டிகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நிருபர்கள் போய் அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. அப்போ கேரல் லூயிஸ் கிட்ட போய் கேட்டாங்க, அப்போ நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு, கடவுள் எனக்கு வெற்றியை தருவார் என்று தாழ்மையுடன் அவர் பதில் கொடுத்தாரு. ஆனா பென் ஜான்சன் என்கின்றவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, கேரல் லூயிஸ் என்னை விரட்டி கொண்டே வருவார், என்னை விரட்டி கொண்டே வருவார் என்று சொல்லி அவர் பரியாசமாய் சொன்னார். அப்படி என்னன்னா, நான் முதல்ல ஓடுவேன், அவர் பின்னாடியே என்ன வருவாரு என்று சொல்லி பரிகாசமாய் சொன்னார். அதே மாதிரி போட்டி வந்தது, 2 பேரும் ஓடினாங்க. அதுல யார் ஜெயிச்சாங்க தெரியுங்களா? பென் ஜான்சன் அவர்கள் தான் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. யார் பரிகாசமாய் சொன்னார்களோ, என்னை கேரல் லூயிஸ் விரட்டி வருவார் என்று சொன்ன நபர் அவர் தான் ஜெயிச்சாரு. பரிகாசமாய் சொன்னவர், கேலியாய் சொன்னவர், கேலிப்படுத்தினவர், அவர் என்ன சொன்னாரு, நான் என்னை விரட்டி வருவார் பென், இது கேரல் லூயிஸ், நான் தான் ஜெயிப்பேன் என்று சொல்லியிருந்தார்ல, அவர் தான் ஜெயித்தாரு. ஆனா கடவுளை நான் நம்பியிருக்கிறேன், கடவுள் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொன்ன அந்த கேரல் லூயிஸ் தோற்று போனாரு. ஹல்லேலூயா. பென் ஜான்சன் அதன் பிறகு என்ன செஞ்சாரு, ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே புகழ் தான், அவன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஆர்ப்பரிப்பு தான். ஆனால் பாருங்க, 3 நாள் பொறுத்து திடீர்னு திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுல கேரல் லூயிஸ் தான் ஜெயித்தார், ஆனால் பென் ஜான்சன் ஆனவர் தோல்வி அடைந்தார். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஜெயிச்சவங்களோட யூரின் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல. ஏன்னு சொன்னா ஊக்க மருந்து சாப்பிட்டு இருக்காங்களான்ட்டு. அப்படி பென் ஜான்சனுடைய யூரின் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அதுல ஊக்க மாத்திரை சாப்பிட்டு இருந்தது அவங்களுக்கு தெரிய வந்தபடியினாலே, ஆகையினாலே இவன் வெற்றிக்கு ஆகாதவனாய் போயிட்டான். he is disqualified. அவன் ஜெயிக்கல, ஜெயித்தது கேரல் லூயிஸ் சொல்லி என்ன செஞ்சாங்களாம், அனௌன்ஸ் பண்ணாங்களாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சில சமயத்துல இப்படிதான் நம்ம வாழ்க்கையில
நம்ம ஆகாதவர்களாய் போய் விடுவோம். நம்ம பாருங்க, சில சமயம் நம்ம சூழ்நிலை நமக்கு என்னமோ ஜெயமாய் வர மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தரை நிதானித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் முடிவில் அவர் செய்ய போகிற காரியம் நல்லவைகளுக்கு தான் இடம் கொடுப்பார், ஆகாதவைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் பரலோகம் போகணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஹல்லேலூயா. டிஸ்குவாலிஃபைடு எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. சும்மா இருக்கிற தெருவுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சபைக்குள்ள கொண்டு வர மாட்டாரு. முதல்ல விசுவாசத்தை கொடுப்பாரு, அப்புறம் அன்பினாலே அழைப்பாரு, கற்றுக் கொடுப்பாரு. இதுக்கப்புறமா அதுல நல்லவை கெட்டவைகள் எது என்று சொல்லி ஆகாதவைகள் பிரித்தெடுத்து அதுல இருந்து தான் பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் வெற்றி பெற்றவர்கள் பாருங்க, ரொம்ப இச்சை அடக்கம் உடையவர்களாய் இருக்கணும். நம்ம எதுல இருந்தா அந்த உலக ஓட்டத்துல இருக்கிறோம், இச்சை அடக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் என்ன செஞ்சானா, கடல்ல குளிச்சானா. குளிச்ச பிறகு திடீர்னு அவனுக்கு என்ன செஞ்ச, உடம்பெல்லாம் பயங்கரமா ஜுரம் அவனுக்கு ஜன்னி ஒரு மாதிரி பிதற்ற ஆரம்பித்து விட்டான். அவனை எடுத்து கடல்ல இருந்து வெளியே கொண்டு வரும்போது அவன் முட்டியில பார்க்கும்போது லைட்டா அந்த தோல் மட்டும் பிச்சு இருந்ததான். அதை பார்த்த பிறகு என்னன்னு தெரியல, எது மீன் கடிச்சவோ விஷப்பூச்சி எதுவும் தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் அவன் மரித்து போனான். மரித்து போன பிறகு அதை ஆராய்ந்து பார்க்கும்போது பின்னாடி தெரிஞ்சுச்சான், ஒரு ஜெல்லி ஃபிஷ் என்ன செஞ்சிருக்கிறது, அவன் காலில் உராய்ந்து கொண்டு போய் இருக்கிறது. அந்த கடல்ல உராய்ந்து போகும் பொழுது அந்த சதை பிச்சிருக்கு, விஷம் உள்ளே ஏறி அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில அநேக பாவங்கள் உண்டு. நீங்க உலக வாழ்க்கையில உரசி கொண்டு போனீர்கள் என்றாலோ, உலக வாழ்க்கை உங்களை உரசி கொண்டு போனாலோ மரணம் நிச்சயம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனுக்குரியது, நரகமோ இரண்டாம் மரணத்துக்குரியது. நீங்கள் எதற்குள் பிரவேசிக்க விரும்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில ஜெல்லி ஃபிஷ் மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கவங்கள கூட நீங்க உராயவும் கூடாது. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல இருந்து யோனா அவனுடைய சரித்திரத்துல அவன் சந்தித்த ஒரு மீன், அந்த மீனை குறித்து நாம் வாசிப்போமே. அதிலிருந்தும் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மீன், தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மீன் தான் யோனாவினுடைய சரீரத்திலே அவனை விழுங்கிய ஒரு மீன் ஆகும். சரி, பிறக்கும் போதே நாம் எல்லோரும் நல்லவராக பிறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் நல்லவனாக உருவாக்கப்படுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்வோம், கிப்சனை நல்ல பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தாய் தகப்பனும் அதை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு முன்பாக சாட்சியாய் ஜீவிப்பார்கள் என்றால் கிப்சனும் சாட்சியாய் வாழ்வான். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் சண்டை போட்டா, தாய் தகப்பன் பொய் சொன்னா, தாய் தகப்பன் இருந்தா பிள்ளை என்ன செய்யும்? அதே மாதிரி தான் வளரும். ஹல்லேலூயா. பிறக்கும் போது யாருமே நல்ல பிள்ளைங்களா பிறக்கிறது இல்ல, ஆனால் நல்லவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். ஆகினாலே யோனா புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் விழுங்கிய மீன், யோனாவை விழுங்கின மீன் நல்ல மீன் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கடல்ல இருக்கிற எந்த மீனும் நல்ல மீன் கிடையாது. ஆனால் இந்த மீனை நல்ல மீனாய் கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவனாலே அந்த யோனாவை விழுங்கிய மீன் ஒரு நல்ல மீனாக கர்த்தர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். யோவான் நம்ம வாசிப்போமே, யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போமே. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. ஆகினாலே மத்திய தரைக்கடல் பகுதியிலே கர்த்தர் இவனை விழுங்கும்படியாக ஒரு மீனை என்ன செய்கிறார்? அவர் ஆயத்தப்படுத்தினார். அங்க இருக்கிற எல்லா மீன்களும் நல்ல மீன்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இந்த
யோனாவை விழுங்கின மீனும் நல்ல மீன் இல்லை, ஆனால் கர்த்தர் அதை உருவாக்குகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஒரு மீன் கர்த்தருக்காக மிக மிக பயன்பட்ட ஒரு மீனாய் இருக்கிறது. இந்த மீனை மட்டும்தான் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இரண்டாம் வருகைக்காக தேவன் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி இந்த மீனை ஆண்டவர் உருவாக்கினாரோ, எப்படி நல்ல ஒரு மீனாக அவர் உருவாக்கினாரோ, அதே மாதிரி அவருக்கு பயன்படும்படியாய் உருவாக்கினாரோ, அதே மாதிரி தேவனுக்கு பயன்படும்படியாக பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக இந்த சபையிலே உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பயன்படும் ஒரு மீனாக, அவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மீனாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், கடைசியில ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க செய்வார். மீன் என்று சொல்லும் போது ஒரு மீன் அல்ல, சபையில் இருக்க பல மீன்கள் எல்லாம் சேரும்போது நாம் ஒரு மணவாட்டி சபையாய் உருவாக்கப்படுகிறோம். அப்படி மணவாட்டி சபை உருவாக்கப்படும் போது நாம் புதிய எருசலேமில அவருடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்காரும்படியாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். வேதத்துல வாசிக்கிறோம், 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 10 கன்னிகைகளும் பரிசுத்தமானவர்கள் தான். ஆனால் 5 கன்னிகைகள் இதோ புத்தி இல்லாத கன்னிகள் என்றும் 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகள் என்றும் பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு 25 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. மணவாளன் வரும்பொழுது 5 பேர் உள்ளே பிரவேசிக்கிறார்கள், மீது 5 பேர் வெளியே நின்று விடுகிறார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அடுத்தது, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனுடன் கூட உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் டிஸ்குவாலிஃபைட், மணவாளனுடன் போய் சேருவதற்கு அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க, ஆகாதவர்கள் ஆயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாதவர்களா இருந்தபடினாலே உள்ளே பிரவேசிக்க முடியல. அதேதான் சபையிலும் கூட. சபையில நம்ம 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். ஆனால் இதுல ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே மணவாளன் வரும்போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அந்த மணவாளனோட சேர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? கைவிடப்பட்டவர்களாய் இருப்பார்கள், டிஸ்குவாலிஃபைடா ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஆக்கினாலே நாம் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த மீனை ஆயத்தப்படுத்துறது போல நம்மையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தப்படுத்தும் இந்த நாட்களிலே பலத்த கருத்துக்குள்ள அடங்கியிருந்து அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால், அவர் வரும்போது அவர் மணவாளனோடு நாம் பிரவேசிக்க முடியும், அவருக்கு பயனுள்ளவர்களாக நாம் மாற முடியும். இல்லை என்று சொன்னால் டிஸ்குவாலிஃபைட் லிஸ்ட்ல போயிடுவோம். நீங்க நல்லவங்க, நீங்க கன்னிகை என்றால் பரிசுத்தம் தான், ஆனால் ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள். 2 பகுதியா பிரிச்சிடுறார் கடைசியில. அந்த ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியே நின்னுறாங்க, ஆயத்தம் உள்ளவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு விழிப்பா இருக்க வேண்டும். இயேசு வரும்போது நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அகசுர ராஜாவுடைய மணவரைக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்தர் ராஜாச்சி 6 மாசம் ஆயத்தப்படுத்தப்பட்டால், தினந்தோறும் அவளுக்கு பரிமள தைலம் பூசி கீசி எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஆயத்தப்படுத்துற கொஞ்சம் நம்ம அசட்டையா இருந்தாலும் அவருக்கு பயன்படாதபடிக்கு நாம் போயிடுவோம். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கை வீணாகி போய்விடும், டிஸ்குவாலிஃபைடா மாறிடும். அதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இந்த மீனுடைய 5 குணாதிசயங்களை கொஞ்சம் நம்ம தியானித்து பார்ப்போம். சரி, யோனாவை விழுங்கிய மீன் 1:7 திரும்பி வாசிப்போமே. யோனா 1:7 திரும்பி வாசிப்போம். 1:7 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமா, அந்த யோனாவை விழுங்கும்படி ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா.
அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது 7வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாமின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அதுக்கப்புறம் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யோனா சொல்றான், என்னை கட்டி என்ன செய்யுங்க, இது என் நிமித்தம் தான் ஏற்பட்டது, என்னை கட்டி என்னை கடல்ல போடுங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தையின்படியாகவே அவனை கட்டி என்ன செய்யறாங்க, கடல்ல போடுகிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோனாவை இப்பொழுது இந்த மீன் ஆனது விழுங்குகிறது. மீனுக்கு வாயில பல்லு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனுடைய வாயில இன்னும் நிறைய அது நாக்குல அல்லது அதனுடைய அது ஒரு மீன் விழுங்கும் போது லவக்குன்னு விழுங்காது, பல்லுல பட்டு விழுங்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு சிறு காயமோ அல்லது சிறு சேதமோ ஏற்படும். ஆனால் இந்த மீன் இந்த யோனாவை விழுங்கும் பொழுது எந்த காயமும் எந்த சேதமும் இல்லாதபடி பத்திரமாய் விழுங்கியது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கூட எத்தனையோ முறை நாய்ங்க கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்க. நாய் சும்மா இருக்காது, திடீர்னு உங்களை என்ன செய்ய பராண்டி விட்டுரும், இல்லது வாயிலைகளை விரல வச்சுக்கினா அதை கடிச்சு விட்டுரும், சம்திங் ஏற்படும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விடும். ஆனால் இந்த மீனோ தூக்கி போட்ட உடனே லவக்குன்னு முழுங்கிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன காயத்தை கூட யோனாவுக்கு ஏற்பட்டாதபடிக்கு. அல்லேலூயா. அது கொஞ்சம் அப்படி வாயை மூடி இருந்தாலும் அந்த பல்லு யோனா மீன் மீது பட்டு இருந்தாலும் நிச்சயமாய் மரணம் நிச்சயமாய் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அது அப்படி செய்யவில்லை. ஏன்னு சொன்னா சங்கீதம் 105வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த மீனுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு, தேவனுக்கு பயன்பட்டு இருக்கு. இது தேவனுடைய மனுஷன், இதை நான் சேதப்படுத்தக்கூடாது, எந்த காயமும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவனை முழுமையாக எந்த காயம் இல்லாமல் அது விழுங்கிற்று. அல்லேலூயா. ஆகினால்தான் அது நல்ல மீனாக செயல்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேருக்கிட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசிட்டே இருப்போம். நம்ம பேச்சிலேயே என்ன செய்வோம், பிறரை நாம் காயப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏசப்பா வாயை திறந்த போது கிருபையுள்ள வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பட்டதாம். அல்லேலூயா. ஆகினாலே நம்ம வாயிலிருந்து வெளிப்படுகிற சில பேர் என்ன நல்ல ஜாலியா தான் பேசுவோம், நண்பர்களா இருப்பார்கள், நம்முடைய அன்னோனியமாய் இருப்பார்கள், நம்ம நேசிக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு என்ன செய்வோம், நம்ம பேச்சுல அவங்கள காயப்படுத்துறோம், இல்லது யாரையாவது காயப்படுத்துறோம். ஆனா இந்த மீன் பாருங்க, விழுங்கும் போது கூட காயப்படுத்தல. அதுதான் இது நல்ல மீன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, இது மீனுக்கு எவ்வளவோ வேதனைகள் உண்டு, மீனுக்கு இதை விழுங்கும் போது எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அது என்ன செய்ய, எந்த சேதம் இல்லாதபடிக்கு நல்ல விதத்துல லவக்குன்னு முழுங்கி இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஊழியனை அவர் ஒருபோது துன்பப்படுத்தவே இல்லை. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களே. 2 கொரிந்தியர் 2:5. எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்க எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். பாருங்க, கொரிந்து சபையில ஒரு பிரச்சனை. யாரோ ஒருத்தன் துக்கம் உண்டாக்கினார். பாஸ்டுக்கு மட்டும் துக்கம் உண்டாக்கலாமா? அவன் என்ன செஞ்சான், எல்லாருக்கும் சபையார் அனைவருக்குமே என்ன செஞ்சான், துக்கம் உண்டாக்கினானா சொல்லி பவுல் கஷ்டப்படுறாரு. சபையிலே நாம் எப்படியாய் நாம் கிரியை செய்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் செவம் பண்ணணும், ஒருவருக்கு ஒரு ஆதரவா இருக்கணும், ஒருவருக்கு அன்பா இருக்கணும், ஒருவரை தாங்குகிறவர்களா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டுமே ஒழிய ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பர்னபாவை பார்க்கும் போது எல்லாருக்கும் உற்சாகமா இருந்தது. ஆகினால் அவர் எல்லோருமே சொல்றாங்க அவன் நல்லவன் என்று சொல்லி. அவன் எல்லோரும் என்கரேஜ் பண்றவன், ஆறுதலின் மகன் என்று அவன் பெயர் எடுப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்கும்போது மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க,
இந்த மீன் பாருங்க கொஞ்சம் கூட அந்த ஊழியனை என்ன செய்யல, யோனாவை காயப்படுத்தவே இல்லை. அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல மீனாய் இருந்திருக்கிறது. இரண்டாவது காரியம், இந்த மீன் கொஞ்சம் பாருங்க தாமதமே பண்ணல. இவனை கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. கடல்ல தூக்கி போட்ட பிறகு அங்க எத்தனையோ மீன்கள் இருந்திருக்கும். ஒரு மீன் அல்ல, ரெண்டு மீன் அல்ல, ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கேயாவது போயிட்டு கடல்லையோ ஆத்துலயோ போயிட்டு ஏதாவது ஒரு இது தூக்கி போட்டு பாருங்க, நிறைய மீன்கள் என்ன செய்யும், அந்த உணவை எடுத்துக்கொள்வதற்காக என்ன செய்யும், சூழ்ந்து வரும். அதே மாதிரிதான் யோனாவை தூக்கி போட்ட பிறகு அந்த கடல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கும். ஆனாலும் கூட அத்தனை மீன்கள் வருவதற்கு முன்பாகவே தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த மீன், இந்த நல்ல மீன் என்ன செய்கிறது, ஓடோடி வந்து தூக்கி போடும்போது நடுவுல வந்து லபக்குன்னு முழுங்கி விடுகிறது. அல்லேலூயா. ஆனா அந்த சமயம் பாருங்க, எவ்வளவோ புயல் வீசுகிறதாம், காற்று வீசுகிறதாம், கடல் கொந்தளிக்கிறதாம், படகு கப்பல் வந்து அலைமோதுகிறதாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ எல்லாத்தையும் எதிர்பார்த்து, அந்த காற்று கீற்று எல்லாத்தையும் எதிர்பார்த்து சூழ்ந்திருக்க எல்லா மீன்களையும் எதிர்த்து நின்று இது சரியாக வந்து தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் வந்து அது தூக்கி போடும் போது டக்குன்னு என்ன செஞ்சது, யோனாவை விழுங்கி விட்டது. அல்லேலூயா. தாமதம் பண்ணாத மீன். நம்ம வாழ்க்கையே சபைக்கு தாமதமா தான் வருவோம். ஜெபம் பண்ணீங்கனாலும் தாமதமா தான் ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறதும் தாமதமா தான் இருக்கும். எது செஞ்சாலும் தாமதமா தான் இருக்கும். ஆனா இந்த மீன் கொஞ்சம் தாமதம் பண்ணி இருந்தா மற்ற மீன்கள் முழுங்கி போயிட்டு இருக்கும். உன்னை நம்பி கர்த்தர் உன்னை ஒப்புப்படுத்திருக்கிறார். தாமதம் பண்ணாத ஒரு காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுவ, தாமதம் இல்லாத அவங்களுக்கு போய் உதவி செய்வ, தாமதம் இல்லாமல் சபைக்கு வருவ, தாமதம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பாய், தாமதம் இல்லாமல் எல்லாவற்றையும் நீ விசாரிப்பாய், தாமதம் இல்லாமல் எல்லாம் உன் மூலமா நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனா நீ நல்ல மீனா கெட்ட மீனா? கெட்ட மீன் சொல்றதை விட ஆகாத மீன், டிஸ்குவாலிஃபைட். ஆண்டவர் கடைசி காலத்தை நாம் ஜீவித்து கொண்டு இருக்கோம். பரலோக ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பார்கள் என்பதுதான் இந்த உண்மையினுடைய கருத்தா இருக்கிறது. நீங்க எல்லா காரியத்திலும் தாமதமா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? எதையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு வாலிபர்கள் அதிக தாமதமாய் வருகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய சகோதரி கண்ணகி சிஸ்டர் பெரம்பூர்ல இருந்து முதல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் ஏன் இப்படி தாமதமா இருக்கிறோம்? தேவனுடைய காரியங்களை தீவிரமாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு தீவிரமாய் வர வேண்டும், ஜெபிப்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 22:16 பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சீக்கிரம் நான் முடிச்சுட்டேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். ஹல்லேலூயா. இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவரே கேட்கிறாரு, இப்பொழுது தாமதிக்க, ஞானஸ்நானம் பெறுவதற்கோ அல்லது நீங்க ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது ரட்சிப்புகள் பிரவேசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ ஆலயத்துக்கு வருவதற்கோ உங்களை அர்ப்பணிப்பதற்கோ கர்த்தருக்கு கொடுக்கறதுலயோ எதிலுமே நீங்க என்ன செய்யக்கூடாது? தாமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. துரிதமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லவர்கள் தாமதம் பண்ண மாட்டார்கள், ஆகாதவர்கள் தாமதம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் தாமதமாய் இருக்கிறீர்களா அல்லது கர்த்தருடைய காரியத்திலே தாமதம் பண்ணாமல் துரிதமாய் செய்கிறீர்களா? உங்களுடைய குவாலிஃபைட், டிஸ்குவாலிஃபைட், குவாலிஃபைட், இதுல ரெண்டுல எந்த உங்களுடைய நீங்களே உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுங்கள். பாவம் செய்ய தீவிரம். ஆதியாகமம் 34:19 பாசிங்க. சீகேமினுடைய குமாரன் பாவம் செய்ய தீவிரமா இருக்கிறான். என்ன செய்கிறான்? யாக்கோபனுடைய மகள் தீனாலை சீக்கிரமா கொண்டு போயிட்டு அவளோடு கூட சயனித்து என்ன செய்கிறான்? தீவிரமாய் பாவம் செய்கிறான். பாவம் செய்ய இன்னைக்கு அநேக பேர் தீவிரமாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை தீவிரமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனுக்கு தீவிரம் காட்ட வேண்டும். மூன்றாவது காரியம், இந்த மீன் ஒரு இச்சை அடக்கமுள்ள மீன். ஆவிக்குரிய கனியிலே கடைசி கனி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனியிலே கடைசியானது இச்சை அடக்கமாகும். யோனாவின் மீன் எப்படிப்பட்டதா இருந்தது? இச்சை அடக்கம் உடையதாய் இருந்தது.
3 நாட்கள் இது இச்சையடக்கமுடையதா இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில ஒரு ஒரு ஞானி இருந்தாராம், குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாராம். இது 3 நாள் நீ சாப்பிடாத அப்படியே வச்சிரு என்று சொன்னாராம். ஆனா அதுக்கு என்ன செஞ்ச, 3 நாள் அந்த என்ன செய்யல, அந்த வாழைப்பழத்தை கையில வச்சிருக்கவே முடியல. போனோன்னா இது ஏன் இது சொன்னாரு அவர் சொன்னதை விட அதை பார்க்க அதுக்கு ஆர்வம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அதனுடைய பார்க்க அவருக்கு அதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நாக்குல தண்ணி ஊற ஆரம்பிச்சிச்சு. இது சாப்பிட்டு பார்க்கணும், இது இனிப்பா இருக்குமா, இது ஓர்ப்பா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், சரி நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மூடி வச்சிடலாம், அவருக்கு எங்க தெரிய போகுதுன்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் கடிச்சுதான். ஹல்லேலூயா. மூடி வச்சிச்சு. அப்படியே அந்த தோலை மூடி அப்படி வச்சிச்சு தெரியாதபடிக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி நான் ஊறிச்சு. சரி இன்னும் கொஞ்சம் கடிப்போம், இன்னும் கொஞ்சம் கடிச்சு முழுசா கடிச்சு தின்னுடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பாருங்க நம்மளால தாங்க முடியாது. ஆனா இச்சை அடக்கமே இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், பாவம் செய்து விடுவோம். ஆனா இந்த 3 நாட்களும் அது உபவாசிக்கிறது, அது கடிக்கல, விழுங்கிடுச்சு, அதுக்குள்ள ஜீரண தண்ணி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜீரண தண்ணி எல்லாம் அந்த சுரந்து அந்த என்ன செய்யும், மனுஷன் என்ன செய்யும், 2 மணி நேரத்துல என்ன செய்யும், ரத்தமாய் மாற்றி விட்டுருக்கு. அந்த ஆகாரம் ரத்தமாய் மாறிவிடும். ஆனாலும் கூட அந்த அளவுக்கு அடக்கத்தோடு இருந்திருக்குதுன்னா அந்த மீன் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன செஞ்சது, அவனை எடுத்துட்டு கரையோரமாய் கக்கி விட்டு சென்றதாம். கொஞ்சம் யோசிச்சு 3 நாள் பிறகு நினைச்சு போதுமாடா இவனை மதியத்துல வச்சிருந்து சொல்லி கக்கிட்டு. ஆனா 3 நாளும் என்ன செய்தது, இச்சை அடக்கத்தோடு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகினாலே நம்ம வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு இச்சை அடக்கமா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நம்ம சோதிக்கும்படியாக, நம்ம டெம்ப் பண்ணும்படியாக நிறைய காரியங்கள் உண்டாகலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்காக நாம் இச்சை அடக்க, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் எப்படிதாக இன்னொரு காரியத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 4வது ஒரு காரியம் என்னன்னா, இந்த மீனுக்கு எப்படின்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மீன் ஆகும். யோனா 2:10 வாசிக்கும் போது ஆண்டவர் மீனோட ஆண்டவர் எந்த பாஷையில பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மீன் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி புரிந்து கொண்டு இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி ஆண்டவர் அதுக்கு சொன்னாருன்னு தெரியல, எந்த பாஷையில பேசுறாருன்னு தெரியல, அல்லது அந்த மீனுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னு தெரியல. ஆனா புரிஞ்சுக்கிச்சு. அதுதான் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு உறவு. ஹல்லேலூயா. பாஷெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அந்த உணர்விலே நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சித்தத்தை உணர்ந்து கொள்வதிலே, புரிந்து கொள்வதில் எவ்வளவா இருக்கீங்க. இந்த மீன் புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தது, தன்னை ஒப்பு கொடுத்தது, தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் யோனாவை விழுங்க மீனை குறித்து நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தது போல நாமும் தேவனால் ஆயத்தப்பட்டு இருந்தால், தேவ சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் நீங்க கீழ்ப்படிந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கார். என் சத்தத்தை என் ஆடுகள் நன்றாய் அறிந்திருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமா நீங்க கீழ்ப்படுவீர்கள். அப்ப நீங்க நல்ல மீன்களா, ஆகாத மீன்களா? நம்ம உபாகம் 28வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன தெரியுங்களா? நம்ம அந்த தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கீழ்ப்படிதினாலே ஆசீர்வாதம் உண்டாகும், கீழ்ப்படிதினாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டாகும். கடைசில இந்த மீன் கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு மீனாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பயன்பட்ட ஒரு மீனாய் இருக்கிறது. கர்த்தருடைய சொல்லின்படியாய், கர்த்தருடைய சிந்தனையின்படியாய், சித்தத்தின்படியாய் செயல்பட்ட ஒரு மீனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த யோனாவினுடைய மீனை பார்க்கும்போது அது ஒரு நல்ல மீன், அது தாமதம் பண்ணாத ஒரு மீன், இச்சை அடக்கமுள்ள ஒரு மீன், அது கீழ்ப்படிதல் உள்ள மீன், அது ஊழியம் செய்த மீன். ஆகினாலே அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாய் இருக்கிறது.
நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆகாதவர்களா, ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களா? நல்ல மீன்களா, டிஸ்குவாலிஃபைட் மீன்களா? எப்படி இருக்கீங்க? பரலோக ராஜ்யம் சாதாரணமானது அல்ல, எல்லாரையும் வாரிக்கொள்ளுகிற வலை அல்ல. அல்லேலூயா. நல்லவைகள் மாத்திரமே சேர்க்கப்படும், ஆகாதவைகள் எரியப்படும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. நம்மளாம் எச்சரிப்போமா? ஒரு விசை கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறதா இருந்தால் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. யூ ஆர் குவாலிஃபைட் ஆர் டிஸ்குவாலிஃபைட். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆண்டவருடைய கடைசி நாள் வரும்பொழுது ஆண்டவர் நல்லவைகள் எல்லாம் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்ப்பார். ஆகாதவைகள் எல்லாம், கெட்டவைகள் அந்த ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் ஆகாதவைகள் என்று சொல்கிறார். டிஸ்குவாலிஃபைட், அதையெல்லாம் தூக்கி எறிகிறார். அழுகையும் பற்கடிப்புள்ள ஒரு இடத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு தேவன் சபையில உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை வளர்க்க செய்கிறவராய் இருக்கிறார். சபையில பல குணாதிசயங்களோட மனிதர்கள் உண்டு. ஆனாலும் கூட கடைசி நாள்ல தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார் என்றால் அந்த தகப்பன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே இன்று நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவர்களாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் நல்லவர், அவர் ஆயத்தப்படுத்துகிறவர். எல்லாரும் நல்லவங்களாகவே பிறக்கிறது இல்லை. நம்ம எல்லோரும் நல்லவங்களா சபைக்கு வரல, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மை மாற்றுகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு உகந்தவர்களாய் நம்மை ஆண்டவர் நம்மை கொண்டு ஆயத்தப்படுத்தி மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். ஆண்டவரே, அறிந்து கொண்டீர்களா? ஆம், நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? ஆம் ஆண்டவரை, உணர்ந்து கொண்டோம். இன்னைக்கு நீங்க யாருன்னு நீங்களே அடையாளப்படுத்தி பாருங்க. குவாலிஃபைட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் பரலோக ராஜ்யத்துக்கு. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தா நான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பனா அல்லது நரகத்துக்குள்ள நான் போவேனா? நீங்களே சிந்தித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். ஆனாலும் கிருபை நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் நமக்கு இன்னும் தருணத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நம்ம மாற முடியும். ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பாருங்க. இது உங்களுக்கு கிருபையின் நேரமாயிருக்கு. கேசிஆர் ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ராஜா, நீங்க கர்த்தாவே எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே ராஜா, ஒரு விசை அப்பா எங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் தாமதமா இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல கூட கர்த்தாவே ஜெபிக்காம எவ்வளோ தகப்பனை சாக்கு போக்க சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை கர்த்தர் ஒரு விசை
அதற்காக எங்களை தேவன் மன்னிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நல்ல பழங்களை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கும் போது கூட கர்த்தாவே கசப்பான பழங்களை கொடுக்கிறவர்களா நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எங்களை ஒரு விசை கர்த்தர் மன்னித்தருளுங்க ராஜா. தேவனே நாங்கள் நல்ல மீனாய் கர்த்தாவே நீங்க எங்களை மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா யோனாக்கு கர்த்தாவே ஒரு நல்ல மீன் கர்த்தாவே ராஜா நீங்க ஆயத்தப்படுத்தினது போல ராஜா நாங்க எல்லாரும் கர்த்தாவே நல்ல மீனா இருக்கணும் கர்த்தாவே. அப்பா உண்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரயோஜனம் உள்ள கர்த்தாவே மீனா எங்களை மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் எங்களை கர்த்தாவே இரண்டாம் ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆனா கர்த்தாவே நாங்களும் ராஜா நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை கர்த்தர் ஒரு விஷயம் மன்னித்து கர்த்தாவே எங்களை நீங்க உபயோகப்படுத்தும்படியாக ஏசப்பா எங்களை மீண்டுமாய் தகப்பன் எங்களுக்கு அந்த தருணம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை சாஷ்டாங்கமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாயிருங்க கர்த்தாவே. நீர் எங்களை பயன்படுத்துங்க. நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. தேவரீர் எங்களை உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஏசப்பா காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா கிருபையாய் உங்களுடைய சமூகத்துல கர்த்தாவே ராஜா நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீரப்பா. அந்த ரட்சிப்பை கர்த்தாவே நாங்க காத்துக்கொண்டு அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நாங்க ஆதாயப்படுத்தி உமக்கு பிரயோஜனம் உள்ள கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ராஜா உமக்கு பிரியமாய் நாங்க நடக்க ராஜா. எங்களுக்கு தேவன் தகப்பனே ராஜா நீங்க கிருபை தரும்படியாய் உங்களுடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் எங்கள் தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் காவல் அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.